Hello all, welcome to this amazing platform of TK Maverick. இன்னைக்கு நம்ம bridge course ஓட lecture 3 about algebraic identities பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த bridge courseல we have covered two topics which is number system and laws of indices. இது ரெண்டுமே நம்ம நல்லா டீடைல்டா கவர் பண்ணியாச்சு. So whoever has not seen those lectures, please அதை போய்ட்டு பார்த்துட்டு வாங்க so that you maintain the continuity of this series. It will be helpful for you. இப்போ இந்த லெக்சரில் நம்ம algebraic identities பார்க்க போறோம். I have divided all the formulas into 3 parts. 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டேன் ஸோ தட் யூ வில் ஃபீல் ஈஸி இன் மெமரைசிங் இட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐ ஹவ் ஆடட் சம் கொஷின்ஸ் அட் த லாஸ்ட். அந்த ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது அந்த கொஷின்ஸ் மூலயமா நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். அப்புறமா கொஞ்சம் நீங்கள் பார்க்காத ஃபார்முலாஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்த ஃபார்முலாஸ் இருக்கும், அப்புறமா நீங்கள் கொஞ்சம் பார்க்காத ஃபார்முலாஸும் இருக்கும். கொஞ்சம் அதை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மெமரைஸ் பண்ணுறதுக்கு யூ எய்தர் டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் ரைட் இட் அண்ட் பேஸ்ட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் வால். எங்கே நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்களோ அதுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் யூ see it again and again and automatically it gets memorized in your mind. Okay, now let's dive deep into it. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாஸ் தான் இருக்கும். which is first formula is a plus b whole square. இது எல்லாத்துக்குமே தெரியும். which will be a square plus 2ab plus b square. கரெக்டாக இது எப்படி டிரைவ் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். a plus b whole square a plus b into a plus b, அப்புறமா இதை மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. which will be a square plus ab plus ba plus b square. ஓகேவா? அதே மாதிரி a minus b whole squareக்கு a square minus 2ab plus b square. எல்லாரும் எழுதி பாருங்கள். அப்படியே என் கூட எழுதுறதுனால எழுதுங்க, இல்லைனா பாஸ் பண்ணிட்டு you just write it down. a square minus b square will be written as a minus b into a plus b. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை a பவர் 4 மைனஸ் b பவர் 4. பாஸ் பண்ணிட்டு ட்ரை இட் டவுன். இப்போ நம்ம இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு a பவர் 4 எப்படி எழுதலான்னு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம படித்த ஃபார்முலாஸ் என்னது? இந்த 3 ஃபார்முலா தான். ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவுக்கு சிமிலராக இருக்குது? a பவர் 4 எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே மாதிரி b பவர் 4 எப்படி எழுதலாம்? b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ let's take this term to be capital A. let's take this term to be capital B. அப்போ இது என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடுச்சா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும்ல, which is a minus b into a plus b. let's apply it. a minus b into a plus b. நம்ம என்ன ஏவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? a is equal to a ஸ்கொயராக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். b is equal to b ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ let's substitute right back into it, which will be a is equal to a square minus b is equal to b square into a square plus b square. a square plus b square ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பட் a square minus b square அகெயின் நம்மளால் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியல, which will be a plus b into a minus b into a square plus b square. ஸோ இதுதான் இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ a power 4 minus b power 4 is equal to a plus b into a minus b into a square plus b square. ஓகேவா? Now let's see the next formula. Next formula ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4, 5 இது ரெண்டுமே சிமிலர் ஃபார்முலா தான். நல்லா கவனிங்க. 4 எப்படி எழுதணும்னா a plus b plus c whole square which is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இதை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பண்ணணும். ஓகேவா? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னால் என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இந்த டேர்ம் முடிஞ்சிச்சா? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸில் இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. ப்ளஸ் 2 மல்டிப்ளைடு பை 2 மல்டிப்ளை பண்ணும். பேரப் பண்ணுங்கள். a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு c. அதாவது ab இப்படி எழுதிக்கோங்களேன். abc ஃபஸ்ட்டு ஏவை பியோட மல்டிப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஏவை சியோட மல்டிப்ளை பண்ணுறோம். ab ப்ளஸ் ac ப்ளஸ் பிஏ திருப்பி ஏவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பிஏ ஏவோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு டூ இட். ஸோ பிஏ சியோட தான் மல்டிப்ளை பண்ணணும், விச் வில் பி பிசி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த கீழே உள்ள ஃபார்முலாஸ் எழுதி பாருங்களேன். ட்ரை இட் அவுட். நான் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். என்ன நான் சொன்னேன், என்ன நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வரலாம். a ப்ளஸ் b ப்ளஸ் c ப்ளஸ் d ப்ளஸ் e ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரலாம். இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எழுதணும். என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ அதோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எழுதுங்க. ப்ளஸ் 2 மல்டிப்ளைடு பை
pair up பண்ண ட்ரை பண்ணுங்க. All the pairs எல்லாத்தோட பேர்ஸையும் சம் பண்ணணும். ஓகேவா? Now let's try it out. A plus B plus C plus D whole square is equal to A square plus B square plus C square plus D square. இப்போ pair up பண்ணணும். 2 into மறந்துடாதீங்க. 2 வந்து common to all these pair terms. ஓகேவா? 2 into இப்போ pair up பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், ABCDன்னு இப்படி எழுதிக்கங்க. AB AC AD. ஸோ AB ப்ளஸ் AC ப்ளஸ் AD. திருப்பி BAவை பண்ணிடாதீங்க, பிகாஸ் ஆல்ரெடி AB பண்ணியாச்சு. ஸோ அடுத்து BC BD, BC BD. இன்னும் ஒன்று இருக்குது, விச் இஸ் CD. ஓகேவா? அகெயின் சொல்கிறேன், A plus B plus C plus D whole square is equal to இந்த டேர்ம் ஃபுல்லாக சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த 2 இன்ட்டுவை மறந்துடாதீங்க. நிறையா பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ 2 இன்ட்டுவை ஃபர்கெட் பண்ணிவிடுவாங்க. 2 இன்ட்டு பேரோட சம் பேராக எடுத்து அதை ஆட் பண்ணி எழுதிடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெரி ஈஸி தான். அப்படியே நான் சொன்னது தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ அதோட ஸ்கொயர் எடுத்து எழுதுங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒன்றையும் நோட்டீஸ் பண்ணிங்களா, எல்லாமே ப்ளஸில் இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு ஒரு மைனஸ் டேர்ம் இருக்குது. மைனஸ் டேர்மை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 2A ப்ளஸ் மைனஸ் 3Bன்னு எழுதலாமா, ப்ளஸ் 4C ஹோல் ஸ்கொயர். இந்த கொஷினை நம்ம இப்படி டேர்ன் அவுட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே. ஸோ தட் நம்மளுக்கு நடுவில் ப்ளஸ் இருந்தால் தானே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாவே நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம்னு நான் சொன்னதை நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருந்தால் போதும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எழுதுவோமா? Sum of squares will be 2A square plus minus 3B square plus 4C square plus அடுத்து என்ன சொன்னேன், 2 into மறந்துடாதீங்க. 2 into 2 டேர்ம்ஸாக பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 2A into minus 3B, 2A into minus 3B plus 2A into minus 3B முடிச்சாச்சு. 2A into 4C, 2A into 4C plus அடுத்து என்ன டேர்ம் மிஸ் பண்ணியிருக்கோம், மைனஸ் 3B இன்ட்டு 4C, மைனஸ் 3B இன்ட்டு 4C. ஓகேவா? இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 9A ஸ்கொயர், சாரி 2A ஸ்கொயர் will be 4A ஸ்கொயர் ப்ளஸ் 9B ஸ்கொயர் ப்ளஸ் 16C ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு which will be மைனஸ் 6AB ப்ளஸ் 8AC மைனஸ் 12BC. ஓகேவா? அவ்வளோதான். இதோட சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா பண்ணலாம், இந்த மைனஸ்லாம் காமன் எடுத்து, பட் நாட் நீடட். இதோட அப்ளிகேஷனுங்கிறது இது தான் சொன்னேன். இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டா நம்மளுக்கு போதும். இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டா இந்த பேஜில் இந்த ஸ்லைடில் உள்ளது ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு பேராக எடுத்ததோட சம். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட். இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 பார்த்தாச்சு, விச் இஸ் பேசிக் ஃபார்முலாஸ். இது ஆல்ரெடி தெரியும், இந்த 3 ஃபார்முலாவும் உங்களுக்கு. இது மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு, இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? நவ் லெட்ஸ் மூவ் டு த பார்ட் 2. ஓகே, இப்போ நம்ம பார்ட் 2ஓட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா A + B ஹோல் க்யூப். A + B ஹோல் க்யூப் என்னென்னு எழுதலாம், A க்யூப் ப்ளஸ் B க்யூப் ப்ளஸ் 3AB இன்ட்டு A + B. இது இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், A க்யூப் ப்ளஸ் B க்யூப் ப்ளஸ் 3A ஸ்கொயர் B ப்ளஸ் 3AB ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா A - B ஹோல் க்யூப். A - B ஹோல் க்யூப்பை நீங்கள் செப்பரேட்டாக மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ A + B ஹோல் க்யூப் நம்ம படித்தோம்ல, A + B ஹோல் க்யூப்பில் Bக்கு பதிலாக மைனஸ் B, எங்கெல்லாம் B வருதோ அதில் மைனஸ் B சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே இந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணிடலாம். இப்போ A க்யூப் ப்ளஸ், இப்போ B க்யூப் இருக்கா, B க்யூப் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொன்னேன், மைனஸ் B ஹோல் க்யூப். அதாவது Bக்கு பதிலாக மைனஸ் B சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் B ஹோல் க்யூப் என்னது, மைனஸ் ஆஃப் B க்யூப். ஸோ இப்போ என்ன ஆகிடும், மைனஸ் B க்யூப்னு எழுதிடலாம். கரெக்டாக? ப்ளஸ் 3A ஒரே நிமிஷம், 3 இன்ட்டு A இன்ட்டு மைனஸ் B. 3 இன்ட்டு A இன்ட்டு மைனஸ் B என்ன ஆகிடும், மைனஸ் 3ABன்னு ஆகிடுமா. ஸோ இங்கே என்ன எழுதிடலாம்னா மைனஸ் 3ABன்னு எழுதிடலாம். A ப்ளஸ் B, A மைனஸ் பின்னு ஆகிடும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் B இருக்கோ அங்கங்கெல்லாம் மைனஸ் B சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன ஆகிடும், A க்யூப் மைனஸ் B க்யூப் மைனஸ் 3A ஸ்கொயர் B ப்ளஸ் 3AB ஸ்கொயர். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் பாருங்கள் a cube plus b cube. இப்போ a cube plus b cube ப்ரீவியஸ் ஃபார்முலாஸ்லேருந்து நீங்கள் எழுத ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ a plus b whole cube படித்தோம்ல, a plus b whole cubeலேயே இந்த டேர்ம் வந்திருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல a cube plus b cube இருக்கா? அப்போ a cube plus b cube என்னன்னு எழுதலாம்? இட்ஸ் ஈக்குவல் டு a plus b whole cube minus 3ab into a plus b. அதாவது எப்படி எழுதுறேன்னா, இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகும்ல. ஸோ a plus b whole cube minus 3ab into a plus b. இது ஒன் டைப் ஆஃப் ஃபார்முலா. ஓகேவா? இதை கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்லி, இது ஃப்ரீக்வெண்ட்லி அவ்வளோ யூஸ் ஆகாது, பட் இன்னொரு ஃபார்முலா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லியாக யூஸ் ஆகும். விச் வில் பி a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? a plus b into a square minus ab plus b square. இதோட ப்ரூஃப் வேணும்னா இதோட ப்ரூஃப் இங்கே பார்க்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? a into a square என்ன ஆகும்? a cube. a into minus ab which will be minus a square b plus ab square plus ba square minus ab square plus b cube. கரெக்டாக? இப்போ மைனஸ் a square b, இந்த இடத்துல ப்ளஸ் a square b இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் ab square இருக்குது, இங்கே மைனஸ் ab square இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். யூ ஆர் லெஃப்ட் அவுட் வித் a cube plus b cube. ஓகேவா? இப்போ அதே மாதிரி a cube மைனஸ் b cubeக்கு என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன எழுதலாம்? இங்கேருந்து a cube மைனஸ் b cubeலேருந்து என்ன எழுதலாம்? a மைனஸ் b ஹோல் cube ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதாவது ஃபஸ்ட்டு வேரியேஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ a cube மைனஸ் b cube இன்னொரு ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதோட ப்ரூஃப் பார்ப்போமா? இதோட ப்ரூஃப் அதே மாதிரி சிமிலர் தான். மல்டிப்ளை பண்ணுங்கள். a cube ப்ளஸ் a ஸ்கொயர் b ப்ளஸ் ab ஸ்கொயர் மைனஸ் ba ஸ்கொயர் மைனஸ் ba ஸ்கொயர் மைனஸ் ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். ஓகேவா? இதில் a ஸ்கொயர் b இருக்குது. இப்போ மைனஸ், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ab ஸ்கொயர் அண்ட் மைனஸ் ab ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். we are left out with a cube minus b cube. இது செகண்ட். இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட், மெமரைஸ் பண்ணிவிடுங்க. a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஓகேவா? now let's move to part 3. இப்போ பார்ட் 3 ஃபார்முலாஸ் பார்ப்போம். பார்ட் 3 ஃபார்முலாஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. யாராச்சும் பார்த்துருந்தா வெல் அண்ட் குட். இப்போ யாரும் பார்க்கலன்னா இப்போலேருந்து இந்த ஃபார்முலாஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. இதோட ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இதோட ப்ரூஃப் பார்ப்போம். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் என்னென்னு எழுதலாம்? நம்ம செகண்ட் ஃபார்முலா படித்தோம்ல, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே மாதிரி b மைனஸ் c ஹோல் ஸ்கொயரை b ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் c ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி c மைனஸ் a ஹோல் ஸ்கொயரை c ஸ்கொயர் மைனஸ் 2ac ப்ளஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுவோம். a ஸ்கொயர் இருக்குது, 2a ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2a ஸ்கொயர். அதே மாதிரி 2b ஸ்கொயர் ப்ளஸ் 2c ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2ac. இப்போ மைனஸ் 2 காமனாக எடுத்துடுறேன். ஸோ இட்ஸ் வில் பி ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. ஓகேவா? டிவைடட் பை 2. இப்போ டினாமினேட்டரில் 2 இருக்கிறத செப்பரேட்டாக டிவைட் பண்ணலாம். செப்பரேட்டாக டிவைட் பண்ண என்ன ஆயிரும்? 2a ஸ்கொயர் டிவைடட் பை 2 gives you a ஸ்கொயர், 2b ஸ்கொயர் டிவைடட் பை 2 gives you b ஸ்கொயர், 2c ஸ்கொயர் டிவைடட் பை 2 gives you c ஸ்கொயர், மைனஸ் 2/2 என்ன ஆகிடும்? மைனஸ் ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. இப்போ இந்த மைனஸை ஃபுல்லாக உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா which will be a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. ஓகேவா? ப்ரூஃப். RHS எடுத்து சால்வ் பண்ணோம். LHS கிடச்சிருச்சு பாருங்கள். LHS கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ப்ரூஃப்.
மெமரைஸ் பண்ணிக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca இஸ் ஈக்குவல் டு a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square divided by 2 whole divided by 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபார்முலா நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா இஸ் a cube plus b cube plus c cube minus 3abc. ஓகேவா? which is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஃபார்முலா நம்ம இப்போ படித்தோம்ல, which is a square plus b square plus c square minus ab minus bc minus ca which is equal to இந்த டேர்மை அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலாவை இன்னொரு வேலை எப்படி எழுதலாம்னா a plus b plus c into a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square divided by 2. ஓகேவா? now let's see its proof. proof அப்படியே சிமிலராக தான் இருக்கும். we just take the right hand side and try to prove it equal to left hand side. ஓகேவா? இப்போ a plus b plus c மல்டிப்ளை பண்ணலாம். a into a square will be a cube plus ab square plus ac square minus a square b minus abc minus ca square. ஓகேவா? நெக்ஸ்ட் b மல்டிப்ளை பண்ணலாம். ba square plus b cube plus bc square minus ab square minus b square c minus abc. இதை நீங்களும் இந்த ப்ரூஃப் எழுதி பாருங்கள். ca square plus cb square plus c cube minus abc minus bc square minus c square a. இப்போ டேர்ம்ஸ் எங்கெங்கெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். ab ஸ்கொயர் இங்கே இருக்குது, மைனஸ் ab ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஸோ இட் கெட்ஸ் கேன்சல்ட். ac ஸ்கொயர் இங்கே இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் ac ஸ்கொயர் இருக்குது. ஸோ இட் கெட்ஸ் கேன்சல்ட். சிமிலர்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ca ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் ca ஸ்கொயர் இருக்குது, இட் கெட்ஸ் கேன்சல்ட். இந்த இடத்துல மைனஸ் a ஸ்கொயர் b இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் a ஸ்கொயர் b இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல bc ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் bc ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல cb ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் cb ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். we are left out with a cube இங்கே ஒரு மைனஸ் ஏபிசி இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஏபிசி இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஏபிசி இருக்குது, அப்புறம் ஒரு பி கியூப் ப்ளஸ் சி கியூப். ஸோ இப்போ இதை என்ன எழுதிடலாம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. அதாவது மைனஸ் ஏபிசி மைனஸ் ஏபிசி மைனஸ் ஏபிசிங்கிறத ஆடப் பண்ணிட்டு மைனஸ் 3abcன்னு எழுதிடலாம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் இருக்குது. எல்ஹெச்எஸ் எடுத்து ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஈஸியர். ஓகேவா? now let's see the part 4. part 4 ஒன்றுமே இல்லை. part 4 is only one formula which is a power 4 plus a square plus 1 which is equal to a square plus a plus 1 into a square minus a plus 1. ஓகேவா? இப்போ இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ இதோட ப்ரூஃப்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். a power 4 plus a square plus 1. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் வேணும்ல. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பண்ணுறேன், மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ணுறேன். லெட் மீ டெல் யூ கிளியர்லி. ஏ பவர் 4 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒரு தடவை ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பண்ணுறேன், ஒரு தடவை மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி விச் இஸ் ஈக்குவல் தான். நான் இப்போ எதுக்கு பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். விச் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ பவர் 4 ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் என்ன எழுதிடலாம்? 2a ஸ்கொயர்னு எழுதிடலாமா? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் a ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மை நல்லா கவனிங்க. a பவர் 4 கேன் பி ரிட்டன் அஸ் a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் பவர் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 கேன் பி ரிட்டன் அஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் எதுக்கு சிமிலராக இருக்குது? நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, போன லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன்ல, லாஸ் ஆஃப் இண்டிசஸில் எப்பயுமே நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் படிப்போம். பட் ரைட் டு லெஃப்ட்டும் நம்ம இனிமேல்ட்டு படிச்சாகணும். ரைட் டு லெஃப்ட்டும் நம்ம இனிமேல்ட்டு ஃபார்முலாஸை படிச்சாகணும். விச் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த இடத்துல பாருங்களேன். இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மல்டிப்ளைட் பை 1 கேபிட்டல் ஏ, அதாவது கேபிட்டல் ஏவை ஏ ஸ்கொயர்னு ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மல்டிப்ளைட் பை 1
ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் விச் கேன் பி ரிட்டன் as a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் a இஸ் ஈக்குவல் டு என்னது? a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? விச் கேன் பி ரிட்டன் as a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இதை இப்போ கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம், இதை இப்போ பின்னு எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதுவும் நம்ம படித்த ஃபார்முலா தானே, விச் இஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. கரெக்டாக? இப்போ ஏங்கிறது என்னது? இங்கே இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் பிங்கிறது மைனஸ் ஏ. ஓகேவா? அதாவது பி இஸ் ஈக்குவல் டு ஏ தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பி வந்து ஏ தான். ஸோ ப்ளஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா? ஏ ப்ளஸ் பி என்ன எழுதிடலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏன்னு எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்? இந்த டேர்மை நான் ஃபஸ்ட் எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 மல்டிப்ளைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் 1. ஓகேவா? அவ்வளோதான் ப்ரூஃப். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகேவா? நவ் லெட்ஸ் see some questions based on this identity so that எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் அண்ட் மெமரைஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ். நவ் லெட்ஸ் see the question. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோன்னே எல்லோரும் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிஃபோர் ஈவன் ட்ரை டு மெமரைஸ் த அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸ். மெமரைஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, ட்ரை டு ரைட் இட் டவுன் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு 1 or 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள் அண்ட் தென் ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின் அண்ட் தென் see the answer. ஓகேவா? இப்போ இந்த கொஷினோட சொல்யூஷன் பார்க்கலாம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? பேட்டர்ன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி அப்ளை ஆகுன்றதை பாருங்கள். இப்போ இந்த கொஷினில் என்ன ஐடென்டிட்டி அப்ளை ஆகும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். சம்திங் பவர் க்யூப் ப்ளஸ் சம்திங் பவர் க்யூப் ப்ளஸ் சம்திங் பவர் க்யூப் 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 மைனஸ் 3 இன்ட்டு 1.5 இன்ட்டு 4.7 மைனஸ் 3.8. இப்போ நான் எக்ஸாம்பிள் இல்லை, லெட் ஐ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இட். A is equal to 1.5, B is equal to 4.7, C is equal to 3.8. இது ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு புரியுதா? இதோட தானே க்யூப் ஆயிருக்கு, 1.5 ஹோல் க்யூப். ஸோ அதனால் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் என்னவாயிடும்? 1.5 க்யூப் என்னென்னு எழுதிடலாம்? A க்யூப்னு எழுதிடலாம். 4.7 க்யூபை B க்யூப்னு எழுதிடலாம். அதே மாதிரி C க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு A இன்ட்டு B இன்ட்டு C. டினாமினேட்டர் என்ன எழுதிடலாம்? 1.5 whole square. So a square plus b square plus c square minus ab minus bc minus ca ன்னு எழுதிடலாம். இப்போ இந்த டேர்ம் பாருங்களேன், இந்த டேர்ம் நம்ம இப்போ தானே இந்த ஃபார்முலா படித்தோம். என்ன படித்தோம்? a cube plus b cube plus c cube minus 3abc which is equal to a plus b plus c multiplied by என்னது? நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் சொன்னால் தான் மெமரைஸ் ஆகும். which is a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. கரெக்டா? divided by a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த டேர்மும் நியூமரேட்டரில் ஒரு டேர்மும் டினாமினேட்டர் ஒரு டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் கேன்சல் இட். இவ்வளோ பெரிய டேர்மை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு நீடே கிடையாது. ஓகேவா? is equal to a plus b plus c remaining. So இப்போ a என்ன? a is equal to என்னது? 1.5 plus 4.7 plus 3.8 which will be equal to 10. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 10 தான். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் யூஸ் த கேல்குலேட்டர் ஃபார் இட். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதோட இஃப் வி யூஸ் அவர் மைண்ட், ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணால் வி கேன் கேல்குலேட் இட் இன் செகண்ட்ஸ். மோர் தென் இந்த நீங்கள் டைப் பண்ணி கேல்குலேட்டரில் போடுறதுக்குள்ளார இந்த இடத்துல நீங்கள் கேல்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இஃப் a plus b plus c is equal to 1, ab plus bc plus ca is equal to 2 and abc is equal to 3, then find the value of a power 4 plus b power 4 plus c power 4 கேட்டிருக்காங்க. a power 4 plus b power 4 plus c power 4 is equal to question mark. Try to pause the video and then try it. Now let's see the solution. இப்போ a power 4 plus b power 4 plus c power 4 சொல்லியிருக்காங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு தாட் என்ன வருதுன்னா, ஃபோர்த்து பவர் வேணும். ஃபோர்த்து பவர் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கொயர் பண்ணால் தானே ஃபோர்த்து பவர் வரும். ஏன் எடுத்தோடனே ஃபோர்த்து பவர் பண்ணக்கூடாது சார்? ஏன் எடுத்தோடனே a plus b plus c ஹோல் பவர் 4ன்னு போட்டு பண்ண முடியாது?
ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா படிக்கவே இல்லை. we have studied only formulas related to square and cube. So let's try to apply it. இப்போ நம்மளுக்கு a plus b plus c is equal to 1, a power 4 plus b power 4 plus c power 4 is equal to question mark. So let's try to take this a plus b plus c which is equal to 1. Let's try to square on both sides. Square on both sides. SBS na square on both sides. Okay va? Squaring on both sides enna varum? A square plus b square plus c square. அதாவது ஒரு நிமிஷம், a plus b plus c whole square which is equal to 1 square. 1 square என்னதுன்னா 1. இப்போ a plus b plus c whole square என்னன்னு எழுதிடலாம்? a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca which is equal to 1. இந்த இடத்துல பாருங்க ab plus bc plus ca which is equal to 2 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ substitute into it. a square plus b square plus c square plus 2 into 2 which is equal to 1. So a square plus b square plus c square separate பண்ணா a square plus b square plus c square is equal to 1 minus 4. 1 minus 4 என்னது minus 3. இப்போ நம்மளுக்கு என்னன்னா செகண்ட் பவர் கிடச்சிருச்சு. பட் நம்ம எங்கே போகணும்? வாட் இஸ் அவர் என் கோல்? ஃபோர்த்து பவருக்கு போகணும். ஸோ வி ட்ரை டு ஸ்கொயர் இட் அகெயின். a square plus b square plus c square which is equal to minus 3. இப்போ திருப்பி ஸ்கொயர் பண்ணுங்கள் போத் சைட்ஸ். என்ன ஆகும்? a square plus b square plus c square whole square is equal to minus 3 whole square என்னது 9. Try to apply the formula. இந்த ஃபார்முலாக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல, என்னதுன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடணும் அண்ட் தென் பேர் அப் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி உள்ள டேர்ம் ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருங்கும் போது என்ன ஆகிடும்? a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பேர் அப் பண்ண சொன்னேன். a ஸ்கொயர் b ஸ்கொயர் plus b square c square plus c square a square which is equal to 9. ஓகேவா? இப்போ a square whole square என்னவாயிடும்? a power 4 plus b power 4 plus c power 4 ஆயிடும் plus 2 into a square b square plus b square c square plus c square a square is equal to 9. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவையான டேர்ம் கிடச்சிச்சுல்ல, இந்த டேர்ம் தானே நம்ம கண்டுபிடிக்கணும், இதை தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சார் பட் இந்த டேர்ம் என்ன சார் பண்ணுறது? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நின்றுட்டோமே, இந்த டேர்ம் என்ன பண்ணுறது, இந்த டேர்ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ட்ரை டு திங்க் அகெயின். என்ன கொடுத்துருக்காங்க? a + b + c is equal to 1 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ab + bc + ca is equal to 2. இதை வச்சு இதை கொண்டு வர முடியுமா? இதோட ஸ்கொயர்ஸ் தானே இது இருக்குது. ஏபியோட ஸ்கொயர் தான் a ஸ்கொயர் b ஸ்கொயர், பிசியோட ஸ்கொயர் தான் b ஸ்கொயர் c ஸ்கொயர், சிஏவோட ஸ்கொயர் தான் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு இந்த டேர்மோட ஆன்சர் கிடைக்கலாம் சார், கரெக்டாக? ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை டு ஸ்கொயர் இட். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஸ்கொயர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்னவாகும்? ஏபி ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4. கரெக்டாக? இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பேராக மல்டிப்ளை பண்ணுங்கள். ab இன்ட்டு பிசி என்னவாயிடும்? a b ஸ்கொயர் சின்னு ஆகிடும். அடுத்து bc இன்ட்டு சி என்னவாயிடும்? b c ஸ்கொயர் ஏன்னு ஆகிடும். அடுத்து ca இன்ட்டு ab என்னவாயிடும்? ca இன்ட்டு ab வில் பி c a ஸ்கொயர் b. கரெக்டாக? சரி, நம்மளுக்கு இப்போ இந்த தேவையான டேர்ம் கிடச்சிருச்சு. பட் இந்த டேர்முக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தான் நீங்கள் இன்க்ரிமெண்டலாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராப்ளமை யோசிச்சுட்டே போகணும். இந்த டேர்முக்கு என்ன பண்ணுறது? இந்த டேர்ம் இன்னும் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்களேன். ஏ பி ஸ்கொயர் சி, பி சி ஸ்கொயர் ஏ, சி ஏ ஸ்கொயர் பி, இது எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? ஏபிசி காமனாக இருக்கா? ஏ பி ஸ்கொயரை பி இன்ட்டு பின்னு எழுதலாம்ல. ஸோ ஏபிசி 1 காமனாக இருக்குது, இதுலேயும் ஏபிசி காமனாக இருக்குது, இதுலேயும் ஏபிசி காமனாக இருக்குது. எடுத்துட்டா இந்த ஏபி ஸ்கொயர் சியிலேருந்து 1b வந்து ரிமைனிங்காக இருக்கும். இந்த பிசி ஸ்கொயர் ஏலேருந்து 1c ரிமைனிங்காக இருக்கும். இந்த சிஏ ஸ்கொயர் பியிலேருந்து 1a ரிமைனிங்காக இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 4. இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்களேன், வி ஹாவ் இதோட அவுட்புட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். 2 இன்ட்டு 3 மல்டிப்ளைட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே இது. இந்த பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏங்கிறத ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே, அதோடதும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் இந்த டேர்ம் தானே நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கலாம்.
இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் 6 அந்த சைடு கொண்டு போனால் 4 - 6. ஸோ நம்மளுக்கு தேவையான டேர்ம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் a ஸ்கொயர் which is equal to 4 - 6 which is equal to -2. கரெக்டாக -2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல -2 கண்டுபிடிச்சாச்சுல. ஸோ 2 × -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ தேவையான டேர்ம் வந்து a⁴ ப்ளஸ் b⁴ ப்ளஸ் c⁴ கரெக்டாக which is equal to 9. a⁴ ப்ளஸ் b⁴ ப்ளஸ் c⁴ which is equal to இது -4 ஆகிடும். -4 அந்த சைடு கொண்டு போனால் +4. 9 + 4 is equal to 13. அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர். 13 தான் இந்த கொஷினோட ஆன்சர். இப்போ இந்த கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் ஜெய் மெயின்ஸோட 2021 கொஷின். சார் இப்போ ஏன் சார் ஜெய் மெயின்ஸோட 2021 கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இட் இஸ் ஜஸ்ட் டு கிவ் யூ கான்ஃபிடென்ஸ். வெறும் அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸ் படித்தும் 1 ஜெய் கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இந்த கொஷின் ஜஸ்ட் இட் இஸ் லென்த்தி தான். இந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயர் பண்ணணுன்னு 2 தடவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதி ப்ராசஸ் ஃபுல்லாக லென்த்தி ப்ராசஸ் தான். பட் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இட். என்ன ஃபார்முலாஸ் படித்தோமோ அதோட டைரக்ட் அப்ளிகேஷனாக தானே இருக்குது. அதனால தான் இந்த கொஷின் எடுத்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் தான் இந்த கொஷின் எடுத்தேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த ஆன்சர் இஸ் த ஃபைனல் ஆன்சர் இஸ் 13. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா இஃப் √10 ப்ளஸ் √24 ப்ளஸ் √60 ப்ளஸ் √40 இது எல்லாமே ஹோல் அண்டர் ரூட்டில் இருக்குது. ஈக்குவல் டு √a ப்ளஸ் √b ப்ளஸ் √c வேர் a b c ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம லெக்சர் 1ல் என்னன்னு படித்தோம், a பிலாங்ஸ் டு 0லேருந்து கிடையாது 1 2 3. அதே மாதிரி தான் பியும் அதே மாதிரி தான் சியும். ஓகேவா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c கேட்டிருக்காங்க. a ப்ளஸ் b ப்ளஸ் c கேட்டிருக்காங்க. பட் இங்கே எனக்கு என்ன இருக்குது, √a ப்ளஸ் √b ப்ளஸ் √c தான் இருக்குது. இதிலேருந்து நான் எப்படி இந்த டேர்முக்கு போவேன், இதிலேருந்து எப்படி என்னால் இதுக்கு போக முடியும்? அன்லெஸ் ஐ ஸ்கொயர் இட் வி கான்ட் கோ தேர். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஸ்கொயர் பண்ணி தான் பார்ப்போமே. √a ப்ளஸ் √b ப்ளஸ் √c இஸ் ஈக்குவல் டு √10 ப்ளஸ் √24 ப்ளஸ் √60 ப்ளஸ் √40. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் என்ன ஆகிடும், இதோட ஹோல் ஸ்கொயர் என்னது, √a ப்ளஸ் √b ப்ளஸ் √c ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணால் அவுட்டர் ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடும். கரெக்டாக? ப்ளஸ் 10 ப்ளஸ் √24 ப்ளஸ் √60 ப்ளஸ் √40. இப்போ இது ஸ்கொயர் பண்ணுங்கள். √a ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும்னா a. அதாவது √a ஹோல் ஸ்கொயர் ஏன் ஏ ஆகிடும்னா √a எப்படி எழுதலாம்னா a⁴1/2 எழுதலாம். இதுவும் லெக்சர் 2ல் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், a⁴1/2 பவர் 2. a⁴1/2 மல்டிப்ளைட் பை 2 எழுதலாமா? ஸோ 2 கேன்சல் ஆயிரும். இட்ஸ் ஈக்குவல் டு a⁴1. அதனால தான் இதில் ஏன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி √b ஹோல் ஸ்கொயர் வில் பி b தென் c. அப்புறம் 2 டேர்ம்ஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். √ab ப்ளஸ் √bc ப்ளஸ் √ca இட்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் √24 ப்ளஸ் √60 ப்ளஸ் √40. ஓகேவா? இப்போ ஆல் தட்ஸ் லெஃப்ட் இஸ் இந்த இடத்துல பாருங்களேன், சிமிலராக தானே இருக்குது எல்லாமே. a ப்ளஸ் b ப்ளஸ் சின்னு இருக்குது, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல 10 இருக்குது. இந்த இடத்துல 2 இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாத்துக்கும் பதிலாக இந்த இடத்துல அண்டர் ரூட்டில் 3 டேர்ம் இருக்குது. இந்த இடத்துலையும் அண்டர் ரூட்டில் 3 டேர்ம் இருக்குது, இந்த இடத்துலையும் அண்டர் ரூட்டில் 3 டேர்ம் இருக்குது. ஸோ இந்தமாரி ஃபுல்லாக நம்ம கெஸ் பண்ணுறதா இந்த டேர்ம் 10 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் a ப்ளஸ் b ப்ளஸ் சின்னு எழுதலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஸ்ப்ளிட் இட். ஃபஸ்ட்டு 10 ஸ்ப்ளிட் பண்ணுறதை விட √24 நம்ம எப்படி எழுதலாம், 24 எப்படி எழுதலாம், 6 × 4ன்னு எழுதலாமா? 6 × 4க்கு இப்போ அண்டர் ரூட் எடுத்தால் என்ன ஆகிடும், 2 √6ன்னு ஆகிடுமா? 4ஓட அண்டர் ரூட் என்னது, அதாவது இது எப்படின்னா √6 × √4. √4 என்னது 2. ஸோ 2 √6ன்னு எழுதிடலாம். ஸோ இட் வில் பி 2 √6. √60 எப்படி எழுதலாம், 60 வந்து 15 × 4ன்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி 2 √15ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் 40 எப்படி எழுதலாம், 10 × 4ன்னு எழுதலாம். 10 × 4ங்கும் போது 2 √10ன்னு வந்துடும். ஏன் 2 வெளில எடுக்கிறேன்னு புரியுதா, ஏன்னா இந்த இடத்துல எனக்கு 2 வெளில வரணும். ஸோ 10 ப்ளஸ் 2 × √6 ப்ளஸ் √15 ப்ளஸ் √10. இப்போ பாருங்களேன், 6 எப்படி எழுதலாம், 3 × 2ன்னு எழுதலாமா? 15 எப்படி எழுதலாம், 3 × 5ன்னு எழுதலாமா? 10 எப்படி எழுதலாம், 5 × 2ன்னு எழுதலாமா? ஸோ நல்லா இப்போ நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த 3ங்கிற டேர்மை ஏன்னு வச்சுக்கலாம், 2ங்கிற டேர்மை பின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பி ஆகிடுமா, திஸ் வில் பி
சின்னு வச்சுக்கலாம் 5. இப்போ பாருங்களேன், இது எப்படி எழுதலாம்? ரூட் 6 எப்படி எழுதலாம்னா ரூட் ஏபின்னு எழுதலாம். ரூட் 15 எப்படி எழுதலாம்னா ரூட் ஏசின்னு எழுதலாம். ரூட் 10 எப்படி எழுதலாம்னா ரூட் சிபின்னு எழுதலாம். அதானே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே இடத்துல கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் தான் ஏபிசியோட வேல்யூஸ். ஸோ ஏ வில் பி 3, பி வில் பி 2, சி வில் பி 5. என்ன கேட்டிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூஸ் என்னது? 5 + 3 8 and then 8 + 2 is equal to 10. அவ்வளோதான். ஸோ 10 is the answer to this question. ஓகேவா? புரிஞ்சுல? இதுவும் ஐஐடி ஜெயில் 1978 வந்த கொஷின். ரொம்ப ப்ரீவியஸ் கொஷின் தான். பட் இட் கிவ்ஸ் யூ an ஐடியா எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கிறது ஒரு ஐடியா அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸில் இருந்து. ஸோ now let's move to the next question. இப்போ இந்த கொஷின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷினாக கொடுத்துருக்கேன். ட்ரை டு அட்டெண்ட் இட் அண்ட் தென் ட்ரை டு கமெண்ட் the answer in the comment section. ஓகேவா? நவ் இப்போ அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸோட பேஸ் நம்ம ரொம்ப நல்லா டெப்த்தாக பார்த்தாச்சு. ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் லெக்சர்ஸ். இந்த லெக்சர் எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு கமெண்ட், யூ ஜஸ்ட் லீவ் இட் in the comment section. And then if you have any doubts also leave it in the comment section. Thank you. Let's meet on Monday 6 p.m. Thank you.